பல்வேறு இடத்தில் இருந்து காகிதம் சேகரிக்கப்பட்டு மறுசுழற்சி வசதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. பின்னர் காகிதம் மறுசுழற்சி ஆலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு காகிதம் வெவ்வேறு தரங்களாக பிரிக்கப்படுகிறது. மறுசுழற்சி வசதியில் இழைகளை உடைக்க காகிதம் சிறிய துண்டுகளாக துண்டாக்கப்படுகிறது. துண்டாக்கப்பட்ட காகிதம் பெரிய வாட்களில் தண்ணீரில் கலந்து கூழ் கலவையை உருவாக்குகிறது. இறுதி தயாரிப்பு தேவைகளை பொறுத்து காகிதச் சுருள்கள் சிறிய ரோல்களாக அல்லது தாள்களாக வெட்டப்படுகின்றன. முடிக்கப்பட்ட மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதம் அட்டை, செய்தித்தாள், திசு காகிதம் மற்றும் அச்சிடும் காகிதம் போன்ற பல்வேறு காகித தயாரிப்புகளை தயாரிக்க பயன்படுத்தப்படலாம். பின்னர் பெரிய உருளைகளை பயன்படுத்தி மெல்லிய தாள்களில் கூழ் கலவையை உருவாக்குகிறது. மறுசுழற்சி செய்யப்பட்ட காகித தயாரிப்புகள் புதிய தயாரிப்புகளை உருவாக்குவதற்கு உற்பத்தியாளர்கள் மற்றும் வணிகங்களுக்கு விநியோகிக்கப்படுகின்றன. இப்போது மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்திலிருந்து நாம் தயாரிக்கக்கூடிய பொருட்களை பார்ப்போம். அச்சுப்பொறி காகிதம். மறுசுழற்சி செய்யப்பட்ட அச்சுப்பொறி காகிதத்தை தேடுங்கள். பொதுவாக அலுவலக விநியோக கடைகள் அல்லது ஆன்லைன் சில்லறை விற்பனையாளர்களில் ரீம்களில் கிடைக்கும். குறிப்பேடுகள் மற்றும் எழுதுபொருள்கள். பல நிறுவனங்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தில் இருந்து நோட்புக்குகள், நோட்பேடுகள் மற்றும் எழுதுபொருட்களை உற்பத்தி செய்கின்றன. டாய்லெட் பேப்பர் மற்றும் பேப்பர் டவல்கள். பல பிராண்ட் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தில் இருந்து டாய்லெட் பேப்பர் மற்றும் பேப்பர் டவல்களை தயாரிக்கின்றன. பேக்கேஜிங் பொருட்கள். அட்டை பெட்டிகள், பேக்கேஜிங் காகிதம் மற்றும் உறைகள் போன்ற சில பேக்கேஜிங் பொருட்கள் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதத்தில் இருந்து தயாரிக்கப்படுகின்றன. கலைப்பொருட்கள். ஓவிய புத்தகங்கள், டிராயிங் பேட்கள் மற்றும் வாட்டர்கலர் பேப்பர் போன்ற கலைப்பொருட்களிலும் மறுசுழற்சி செய்யப்பட்ட காகிதம் பயன்படுத்தப்படுகிறது. காகித மறுசுழற்சி செயல்முறையை புரிந்துகொள்வது சுற்றுச்சூழலுக்கு பொறுப்பான தேர்வுகளை செய்வதற்கும் பசுமையான எதிர்காலத்தை வளர்ப்பதற்கும் மேலும் சுற்றுச்சூழல் பாதிப்பை குறைப்பதற்கும் பங்களிக்கிறது. அனைவருக்கும் நன்றி.